ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் டீச்சர் வாசன். ஐ ஃபெல்ட் அப்படின்னா நான் உணர்ந்தேன். ஃபீல் இதோட பாஸ்ட் தான் ஃபெல்ட். ஐ ஃபெல்ட் எ பிட். எ பிட் அப்படின்னா கொஞ்சம். சிக் அப்படின்னா உடல்நிலை சரியில்லாமல் இருத்தல் அப்படின்னு அர்த்தம். அதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது. ஐ ஃபெல்ட் அ பிட் சிக் அப்படின்னா நான் உடல்நிலை சரியில்லாமல் உணர்ந்தேன். கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா. எப்போ? எஸ்டர்டே மார்னிங், நேற்று காலை. சரி. மை ஃபாதர், எனது அப்பா, டுக் மீ அழைத்து கொண்டு சென்றார். எங்க? டு த கிளினிக், ஒரு சிறிய மருத்துவமனைக்கு. சரி, இப்ப கவனிங்க. டேக் இதோட பாஸ்ட் தான் டுக்கு. டேக்குன்னா நான் சொல்லியிருக்கிறேன், எடு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அழைச்சிக்கிட்டு போறது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. டேக்கோட பாஸ்ட் டுக்கு. மை ஃபாதர் டுக் மீ அப்படின்னா எங்க அப்பா என்ன அழைச்சிக்கிட்டு போனாரு. எங்க? டு த கிளினிக், ஒரு சின்ன மருத்துவமனைக்கு. வி வெயிட்டட், நாங்கள் காத்திருந்தோம். ஃபார் த டாக்டர், டாக்டருக்கு. இன் த ரிசப்ஷன், வரவேற்பு அறையில். ரிசப்ஷன் அப்படின்னா வரவேற்பு அறை இல்லைங்களா? சரி, வெயிட் இதோட பாஸ்ட் வெயிட்டட், வெயிட் பண்ணோம். த நர்ஸ், நர்ஸ் செக் பண்ணாங்க. மை பாடி டெம்பரேச்சர், செவிலியர் எனது உடல் வெப்பநிலையை பரிசோதித்தார். டெம்பரேச்சர் அப்படின்னா வெப்பநிலை, செக் அப்படின்னா செக் பண்ணாங்க. ஓகே, அடுத்தது. த டாக்டர் எக்ஸாமின்ட் இப்படிதான் உச்சரிக்கணும். எக்ஸாமின்ட் மீ கேர்ஃபுல்லி. தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். எக்ஸாமின் அப்படின்னா பரிசோதிப்பது. எக்ஸாமின்ட் அப்படின்னா பரிசோதிச்சாச்சு. இந்த டாக்டர் எக்ஸாமின் மீ, இந்த எக்ஸாமின்ட் மீ அப்படின்லாம் பேச முடியாதுங்க. சரிங்களா? தனியா உச்சரிக்கும் பொழுது எக்ஸாமின்ட் அப்படின்னு தான் உச்சரிக்கணும். ஆனா இந்த வாக்கியத்துல பேசும் பொழுது இந்த டாக்டர் எக்ஸாமின்ட் மீ அப்படின்லாம் பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது. இந்த டாக்டர் எக்ஸாமின் மீ கேர்ஃபுல்லி, மருத்துவர் என்னை கவனமாக பரிசோதித்தார். எக்ஸாமின்ட் அப்படின்னா பரிசோதிக்கப்பட்டது. அதாவது எக்ஸாமினோட பாஸ்ட் எக்ஸாமின்ட். கேர்ஃபுல்லி அப்படின்னா கவனமாக. ஓகே, அடுத்தது. ஹீ கேவ் அப்படின்னா அவர் கொடுத்தார். ஹீ கேவ் மீ, அவர் எனக்கு கொடுத்தார். சம் மெடிசின்ஸ், சில மெடிசன்களை. ஃபார் மை ஃபீவர், அவர் எனது காய்ச்சலுக்காக சில மருந்துகளை கொடுத்தார். கிவ் இதோட பாஸ்ட் கேவ். ஃபீவர் அப்படின்னா காய்ச்சல். ஓகே, அடுத்தது. ஹி அட்வைஸ்ட் மீ, அவர் எனக்கு அறிவுறுத்தினார். டு டேக் ரெஸ்ட், ரெஸ்ட் எடுக்க. ஃபார் 2 days, 2 நாட்களுக்கு. இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய டேக்கை பார்த்துட்டு குழம்பிக்காதீங்க. டேக் ரெஸ்ட் அப்படின்னா ரெஸ்டட்னு அர்த்தம். மற்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபீலோட பாஸ்ட் தான் ஃபெல்ட், அது நமக்கு தெரியும். ஐ ஃபெல்ட் மச் பெட்டர் அப்படின்னா நான் மிகவும் நன்றாக உணர்ந்தேன். ஆஃப்டர் டேக்கிங் த மெடிசனை எடுத்த பிறகு, மருந்து சாப்பிட்ட பிறகு. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.